அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமா. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ்க வேண்டும். வாழ்க வளமுடன். இப்போ சித்திரை மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ சூரியன் உச்சமாகும்போது எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலுமே ரொம்ப சிறப்பான முறையில் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த சூரியன் உச்சமடையக்கூடிய மாதத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையும். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் மேச ராசிக்கு ராசியிலேயே உச்சமாகிறதுனால மனம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமைவாங்க. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர், அதாவது தொழிலாக இருக்கட்டும், உங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது பார்த்திங்க அப்படின்னா அதாவது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால உடல் உபாதைகள் ஏற்படும். ப்ரெஷர் ஏறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேசராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் 12ஆம் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கிரகம் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லைனாலும் விரயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பொருளாதாரம் எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு விரயத்தை கொடுக்கும், உடல் உபாதைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக, வாழ்க்கை துணைக்காக ஒரு செலவுகள் செய்கிற மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களுடைய வழிபாடும் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு சித்திரை மாதத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி சொத்து, வீடு, இது சார்ந்த விஷயங்களில் புதுப்பிக்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்களில் தாராளமாக செய்யலாம். அதே சமயம் வண்டி வாகனங்களில் நைட்டு போகிறத நீங்கள் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இளைய சகோதர உறவு, அவங்கக்கிட்ட நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவங்க மூலமாக சில பாதிப்புகளை இந்த காலகட்டத்தில் நமக்கு உருவாகும். அதே மாதிரி பணம் அப்படி தான், நினச்ச மாதிரி பணம் வரும், தேவைக்கு பணம் வரும். பெரிய அளவுக்கு பணத்தை வந்து நம்ம சேமிப்பை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு முடியாது. வரக்கூடிய பணம் ஏதோ ஒரு விதத்தில் சுப செலவுகளாக நமக்கு மாறிடும். குழந்தைங்களுக்காக நம்ம செலவு பண்ணுறதோ அல்லது குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதோ ஏதோ ஒரு விஷயத்தில் பணம் வந்து நமக்கு செலவாயிடும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்கும். தொழில் மூலமாக வருமானம் வரும், தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும், நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த தொழிலை வந்து புதுப்பித்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தாயாருடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். நமக்கு மட்டும் இல்லை, தாயுடைய உடல் நலத்திலையும் நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். அதே சமயத்தில் தந்தைக்குண்டான கருத்து வேறுபாடும் அந்த இடத்துல வரும். அப்பா பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல சில பிரச்சனைகளை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் மனசை எந்த விஷயத்துலையும் அலைப்பாட விடாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நீங்கள் வெற்றி அடையலாம். ரிஷபராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மரியாதையான ஒரு தொழிலை நீங்கள் அமைச்சுக்குவீங்க. ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறது, அரசாங்கத்தின் மூலமாக வருமானங்கள் வர்றது, அந்த இளைய சகோதரர் மூலமாக வருமானம் வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே சமயம் தந்தையாருடைய சில சொத்துக்கள், பத்திரப்பதிவுகள், இதெல்லாமே உங்களுக்கு சூப்பராக இந்த மாதத்தில் அமையும். மனசு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். மனசு இப்போ சொல்லும், ஏதாவது சேமிப்பு பண்ணி வைப்போம், எதிர்காலத்துக்கு நம்ம
நிறைய விஷயங்களை நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க எப்போ பார்த்தாலும் பணத்தை வந்து வச்சு பிழைக்க தெரியாது. எவ்வளோ வந்தாலும் உடனே செலவு பண்ணிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதத்தில் ஒரு உண்டியல் வச்சோ அல்லது உங்களுடைய குழந்தைகள பேர்லேயோ ஒரு பணத்தை போட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சேமிப்பாக கண்டிப்பாக மாறும். அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையாட்கள் மூலமாக நமக்கு ஒரு பிரச்சனை வரும். அதையும் நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ நான் வேலை மாற்றுறேன், இடம் மாற்றம் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். என்ன வேலை இருக்கோ அந்த வேலையில் நீங்கள் நிரந்தரப்படுத்தி இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த வேலை ரொம்ப சுமையை கொடுக்குது, நான் வேலை மாற்றுறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பண்ண வேண்டாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய் ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய சொல்லக்கூடிய தாயாரோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாயாருக்கு உடல் நலத்தில் நம்ம பாதிப்புகள் ஏற்படும். அதே சமயத்தில் உங்களுக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணிவிட்டு உங்களுடைய தாய்க்கு என்ன தேவையோ அதை மறக்காமல் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பெரிய பிரச்சனைகள் வராமல் நம்ம காப்பாற்றிக்கலாம். கடகராசிக்கு சித்திரை மாதத்தோட பலன்கள். கடகராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் அதிபதி அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உச்சமாக இருக்கிறதுனால பண வரவுகள் சூப்பராக இருக்கும். தொழிலில் ஒரு மரியாதை கிடைக்கும். ஒரு பேர் புகழ் உச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சத்தை தொடக்கூடிய விஷயத்தை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடு போட்டு தாராளமாக தொழில் தொடங்கலாம். பணத்தை தொழிலுக்காக நீங்கள் முதலீடு போடுறது, செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பண வருமானமும் இருக்கும் தொழில் மூலமாக. அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்வீங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடன் மட்டும் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா அதுவே சுமையாக வந்து மாறிடும். ஆனால் கடனால் எந்த விதத்துலையும் ஒரு அவமானமோ கெட்ட பேரோ வராது. குரு வந்து நமக்கு பாதக ஸ்தானத்தில் வந்ததுலேருந்து கடன் சுமைகளை கண்டிப்பாக அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். நீங்கள் யார் எவ்வளோ கேட்டாலும் பணம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சொல்கிறோம் அஷ்டம சனி இப்போ தான் முடிஞ்சுது, பாக்கியஸ்தானத்துக்கு சனி வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப என்னென்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடன் சுமைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அதை எல்லாமே 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக கடன் எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் மனசை வந்து அலைபாய விடாமல் வேலை செய்யணும். இல்லைன்னா வேலை சுமை அதிகமாக இருக்கும். தொழில் நமக்கு அதிகம் விரிவுபடுத்தும் போது வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலைகள் வந்து அதாவது வலிமையாக இருக்கும். அந்த வேலைகளை செய்ய முடியாத ஒரு சோர்வை கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் அதுக்கான உணவுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக சில விரைய செலவுகள் ஏற்படும். அவங்களுக்கு சுப செலவுகளாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். இந்த கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ முருகப்பெருமான் அந்த தெய்வத்துக்கு போய் நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பமாகும். சிம்ம ராசிக்கு சித்திரை மாதத்துடைய பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதை தொட்டாலுமே ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. நீங்கள் என்னெல்லாம் தான தர்மங்கள் பண்ணீங்க, புண்ணியம் பண்ணீங்களோ அந்த புண்ணியத்தை எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அத்தனை பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தந்தை மூலமாகவும் தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நல்ல விஷயமுமே நடக்கும். அவங்களே ஒரு வழிகாட்டுவாங்க. இதை நீ செய், இதை பண்ணு, அதன் மூலமாக உனக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களை நீங்கள் நல்ல ஒரு புகழ் அடையிறதுக்கு உண்டான எல்லா விதமான வேலைகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பிரயாணங்கள் இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். கொடுத்த பணம் வராது. நம்மக்கிட்ட நம்ம வாங்கின பணத்துக்கு கேட்டு வருவாங்க. அப்போ கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
காதல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இந்த சிம்மராசிக்காரங்க இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகாமல் கொஞ்சம் நம்ம அதை பகல் நேரத்தில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும். தேவையில்லாத நம்ம இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு போகும்போது அவமானங்கள் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஷ்டம சனியாகவும் இருக்குது, 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதனால் வந்து கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க மூலிமா ஒரு வருத்தம் நமக்கு வரும், ஒரு அவமானம், ஒரு கெட்ட பேர் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய அப்பா எந்த தெய்வத்தை இஷ்டமாக கும்பிட்டாரோ அந்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் வராது. சரிங்களா? கன்னிராசிக்கு சித்திரை மாதத்துடைய பலன்கள். கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா நிறைய விரயத்தையும் நிறைய அவமானத்தையும் நிறைய கண்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்ட சனியாக இருக்கார். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாகவுமே நீங்கள் யாருக்காவது இந்த டைமில் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது திரும்பி வராது. அதனால் அதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. ஜாமீன் போட்டு இப்போ உங்கள் நண்பர்கள் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களால கட்ட முடியாது, நீங்கள் தான் அதை கட்டுற மாதிரியான ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ரொம்ப அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடன் வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப யோசித்து கடன் வாங்கணும். கடன் வாங்கினா வட்டி கட்ட முடியாமல் நம்ம திணறக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இந்த காலகட்டம் கொடுத்துரும். அது இல்லாமல் தேவையில்லாத அவமானங்களையும் கெட்ட பேரையும் வீண் விரயங்களையும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதனால் என்னென்னா மனசு ஒரு சோர்வடைஞ்சு போயிடும். அப்போ மன தைரியத்தை நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத நம்ம மனசை வந்து விட்டுட்டு அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு உடம்பு முடியல அப்படின்னா உடனே நம்ம அதை பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணுறது, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்புக்காக செலவு பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சுப செலவுகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீண் விரைய செலவுகள் நமக்கு கண்டிப்பாக வராது. அதே மாதிரி ஒரு புதிய தொழில் பண்ணலாம் அப்படின்னா அந்த தொழில் பண்ணுற விஷயத்தை நீங்கள் இந்த காலகட்டம் செய்ய வேண்டாம். ஏன்னா எதை செஞ்சாலுமே நமக்கு நஷ்டத்தில் வந்து முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகளோ அல்லது புதிய தொழில் தொடங்குறதோ தேவையில்லாமல் முதலீடு பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒரு இடமாற்றம் பண்ணுறது, ஒரு வேலை மாற்றம் பண்ணுறது, வேலையின் மூலமாக நம்ம ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த வேலையில் ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை அப்படின்னா அந்த வேலையில் நிறைய அழுத்தம், அதாவது ஒரு ஆள் செய்கிற வேலையை ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலைக்கு 4 ஆள் வேலையை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்ப என்னன்னா அந்த வேலை வந்து நமக்கு சுமையாக தெரியும். அப்போ சுமையாக தெரியும் போது மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும். என்னடா நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதில்ல, அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறதில்ல, வேலையே செய்யாதவனாலாம் பேர் வாங்கிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி மன கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு இடம் விட்டு இடம் மாறிட்டீங்க அப்படின்னா இந்த அலைச்சல்னால அந்த மன கஷ்டம் உங்களுக்கு ஏற்படாது. புதிய வேலை, நம்ம இந்த இடத்துல வந்தால் நம்மளை இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற அந்த மனசு வந்து பக்குவப்பட்டுரும். அப்போ மனசை மட்டும் நீங்கள் பக்குவப்படுத்தி நீங்கள் உங்களுடைய வேலையை நேர்மையாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு கண்டிப்பாக சனிக்கிழமை செஞ்சுக்கிட்டு வரணும். புதன்கிழமையில் பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு துளசி மாலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராமல் நம்மளை நாம் தற்காத்து கொள்ளலாம். சரிங்களா? துளாராசிக்கு சித்திரை மாதத்தோட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கடன் சுமையை அதிகப்படுத்தி கொடுக்கும், உடல் சோர்வை கண்டிப்பாக கொடுக்கும், அதே மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனுக்கு வட்டிக்கு வட்டி கட்டி
கடனை கட்டவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா நம்ம ஒரு சிலர் வந்து ஈஸியாக கடன் வாங்கி, ஏன்னா கடன் கேட்டால் கிடச்சிரும். கடன் கேட்டு கொடுத்து வாங்கிட்டா தான் அதை கட்ட முடியாத நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா? இப்போ நம்ம கடனே கொடுக்கலைன்னா அந்த கஷ்டம் நமக்கு வருமா? வராது. அப்போ நம்ம கடன் கேட்டாலே கிடைக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப யோசித்து கடன் வாங்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் மட்டும் இல்லைங்க, வேலையிலையும் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாற்றம், அதாவது வேலையே இல்லாதவங்க ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அந்த வேலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கான அங்கீகாரமான வேலையாக இருக்காது, தற்காலிக வேலையாக தான் இருக்கும். இப்போதைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றிடும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறது, குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது, வீண் விரயங்கள் ஆகிறது, வாழ்க்கை துணைக்கிட்ட நம்ம சண்டை போடுறது, ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறது, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பேசிடுவீங்க. எப்பவுமே துளாராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த வார்த்தையை வந்து விட்டுருவாங்க. ஏன்னா நான் நேர்மையாக இருக்கேன், நீயும் நேர்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு எண்ணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப என்னென்னா டக்குன்னு கோவம் வந்துடும், டக்குன்னு பேசிடுவாங்க. அது சரியா தப்பா அப்படின்னுலாம் இது யோசிக்கவே மாட்டாங்க. நான் சரியாக தான் பேசுகிறேன் அப்படின்னு எண்ணம் இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த பேச்சின் மூலமாக நம்மளுக்கு ஒரு சில வருத்தங்கள் ஏற்படும். அப்போ உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பேசுகிறத நம்ம தவிர்த்துக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை வந்தாலும் கூட விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கிறது எல்லாமே தாராளமாக வாங்கலாம். வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இது எல்லாமே ஒரு கடன் வாங்கி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது சுப செலவுக்கான ஒரு கடனாக போயிடும். இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் ஆஸ்பத்திரி செலவுக்காக கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதனால் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோன்னா கடன் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நண்பர்கள், வாழ்க்கை துணை, இவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அவங்க பணம் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் அவங்க மூலமாக நமக்கு ஒரு தொழில் அமையிறது, ஒரு வருமானங்கள் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தொழிலில் ஒரு புகழடைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் கொடுக்கும். அதனால் வந்து நம்ம அந்த தொழிலை சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வழிபாடு தான் கண்டிப்பாக தேவை. அப்போ என்னென்னா உங்களுடைய மனசை சரிப்படுத்துறதுக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு சுண்டல் நான் வேக வச்சு அதை ஒரு 10 பேர்த்துக்கு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? விருச்சிக ராசிக்கு சித்திரை மாதத்தோட பலன்கள் அப்படின்னா விருச்சிக ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வருவாங்க. யாருடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா சுயம்புவாக தான் அவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது வரும். இந்த காலகட்டம் வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு இடமாற்றம் ஏற்படுறது, ஒரு வேலை மாற்றம் ஏற்படுறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா மன உளைச்சல் நெருக்கடி அதிகமாக இருக்கும். உடம்புல வந்து ஒரு சோர்வு இருக்கும். எதையுமே நம்மளால் செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு மன குழப்பங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிலிருந்து எல்லாமே நம்ம வெளியில் வந்துடலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக பண வரவு இருக்கும். அதே மாதிரி செலவுகள் வந்து இந்த விருச்சிக ராசி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா செலவை பெருசாக பண்ண மாட்டாங்க. மனசு வந்து சேமிப்பிலே வச்சுருப்பாங்க. அப்போ பெரிய முயற்சி எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முயற்சிகளை கொஞ்சம் வலுப்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். உங்களுடைய எண்ணங்கள், அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு எண்ணங்களை அழகாக்குனா வாழ்க்கை அழகாகும். அதாவது ஒரு பாசிட்டிவான எண்ணமே அவங்க வச்சுக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் பண்ண முடியாது, நான் தோற்று போயிடுவேன், நான் ஜெயிக்க மாட்டேன், இப்படியே அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய எண்ணங்களே அவங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் குருவுடைய பார்வை இருக்கிறனால உங்களுடைய எண்ணங்களை வைராக்கியம், ஒரு லட்சியத்தை வைங்க. நான் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும், நான் முன்னுக்கு வரணும், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற உங்கள் பாசிட்டிவான எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அந்த முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை துணை மூலமாக கண்டிப்பாக வருமானங்கள் வரும். கூட்டு தொழில் மூலமாக கண்டிப்பாக வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். சரிங்களா? அதே சமயத்தில்
உங்களுக்கு வேலை அரசு சார்ந்த விஷயங்களில் ஒரு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வேலை மாற்றம், வேலையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, வேலையில் உயர் பதவி கிடைக்கிறது. இப்போ ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா அந்த இடத்துல உங்களை மரியாதையாக நடத்துவாங்க. அந்த மரியாதை, புகழ் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். விருச்சிக ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தையுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தையுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் கொஞ்சம் தாயாரோடும் தாயோடைய உடல் நலத்திலையும் இவங்களுடைய உடல் நலத்திலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த காலகட்டம் நமக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கை துணை அவங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு உடல் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால நம்ம பணம் பொருளாதார விஷயங்கள் கூட நம்ம தேவைக்கு அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதுக்கான உழைப்புக்கான ஊதியம் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். ஏன்னா இந்த காலகட்டம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சோம்னு வச்சுங்களேன், 10 தரமாக 1000 ரூபாயே கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு அது பிரயோஜனம் இல்லாத ஒரு செலவாக போயிடும். அப்போ நம்ம சேமிப்பு பண்ண முடியாது. அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையும் நம்ம சிறப்பாக செஞ்சுக்கணும். அதே மாதிரி வேலை நல்லாயிருக்கும், வேலை சூப்பராக இருக்கும், வேலை இருக்கும், வேலையாட்கள் நல்லா இருப்பாங்க, நமக்கு வேலையும் வரும். ஆனால் அந்த வேலையை செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு வேலையை செய்யணும்னு செஞ்சீங்கன்னா அதில் வர்ற வருமானம் 5 ரூபா தான் வரும், 10 ரூபா வருமானம் நமக்கு வராது. அப்போ நம்ம அதை கொஞ்சம் யோசித்து கவனமாக அந்த வேலையை செய்யணும், சரிங்களா? அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, புதிய ஒரு இடமாற்றம் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு இந்த காலகட்டம் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி மனசு ஒரு தைரியமாக இருக்கும், நம்ம எதையாக இருந்தாலும் துணிஞ்சு செஞ்சிடலாம், நம்ம எதையாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறதுக்கான அத்தனை முயற்சியும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்கள் கட்டாயம் எடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது எல்லாமே தாராளமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வாங்கலாம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கடன் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. கடன் வாங்கி தான் அந்த விஷயத்தை நம்ம செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். அதனால் நம்ம யோசிக்காமல் தாராளமாக கடன் வாங்கலாம். கடன் வாங்கினாலும் அந்த கடனால் நமக்கு ஒரு வருத்தம் வராது, கடனை ஈஸியாக கட்டிடுவோம். அப்போ கட்டின வீடாக வாங்கிக்கிறது நல்லது. தனுசு ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா பாலக்கால் பிடிச்சி இடம் வாங்கி நம்ம வீடு கட்டாமல் புதுசாக கட்டின வீட்டை நீங்கள் வாங்கி குடி போகிறது இந்த மாதத்தில் அதுக்கான விதையை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையும். அதேமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானமான முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும், குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும், அப்பாவுடைய சொத்து, அப்பாவுடைய தான தர்மங்கள் பண்ணின புண்ணியம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஏன்னா அப்பா ஒருத்தர் ரொம்ப சூப்பராக எல்லாமே பண்ணியிருப்பார், உங்கள் அப்பா அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான பலன்லாம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அதுக்கான பலன்கள் எல்லாமே உங்களை கண்டிப்பாக தேடி வரும், சரிங்களா? அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் மனசில் கவனத்தை செலுத்தி படிக்கணும். ஏன்னா எக்ஸாம் வரப்போது நம்ம மார்க் நல்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணத்தை போட்டு செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த தேர்வில் நல்லபடியாக வெற்றி அடைஞ்சு எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கு கண்டிப்பாக வாங்க முடியும், சரிங்களா? வெளிநாடு, தூரதேச பிரயாணங்கள் இது சார்ந்த விஷயங்களில் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக போகலாம். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, கண்டிப்பாக அது இந்த மாதத்தில் நடக்கும், சரிங்களா? குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானுடைய வழிபாடும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுக்கும், சரிங்களா? மகர ராசிக்கு சித்திரை மாதத்துடைய பலன்கள். மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார். அப்போ உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கிறதுக்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் நீங்கள் எடுப்பீங்க. அதாவது உங்களை நிலைப்படுத்தி ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், நம்ம இனிமேல் நம்மளை சரி பண்ணி
நம்ம வாழ்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் அனுபவங்களையும் சனி பகவான் கற்றுக் கொடுத்துருப்பார். அப்போ இந்த மாற்றம், ஏதாவது மனசை மாற்றிக்கிறது, ஓகே எனக்கு இதுதான் வாழ்க்கை, நான் இப்படி தான் வாழணும், இதுதான் என்னுடைய தொழில், நான் இந்த தொழிலை நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் கட்டாயம் வந்தே தீரும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பலன் கொடுக்கும். இப்போ நீங்கள் எந்த முயற்சி எடுத்து வச்சிங்கனாலுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலையாக தான் இருக்கும். அந்த வேலையில் வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு இடமாற்றம் ஆகிறது, ஒரு வேலையின் மூலமாக நமக்கு ஒரு அடுத்த ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகிறது, சம்பள உயர்வு வர்றது, வேலை மாற்றம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தாராளமாக கண்டிப்பாக செய்யலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலமாக சொத்து வர்றது, வாழ்க்கை துணை மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கிறது, இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்காக ஏதாவது ஒரு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வீடு புதுப்பிக்கிறது, வண்டி வாகனங்கள் பழசாக இருந்தால் அதை மாற்றிட்டு புதுசாக வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இந்த வண்டி வாகனங்களில் போகிறது மட்டும் இரவு நேரங்களில் போகிறத இந்த மகர ராசி எப்பவுமே தவிர்த்துக்கணும். இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா கிட்ட உறவு வந்து கொஞ்சம் பகையை ஏற்படுத்தி கொடுக்கும், கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்பா சொன்னால் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரியான விஷயத்த சொல்லணும். மகர ராசி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக சொல்லி தான் நீங்கள் புரிய வைக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் எதை சொன்னீங்கனாலும் அவங்க ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அவங்க புதிய புதிய முயற்சிகள் எடுப்பாங்க. புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், புதுசாக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது, வெளிநாடு போய் படிக்கிறது, இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு ஓரளவுக்கு என்ன தேவையோ அதுதான் வரும். அவங்களுக்கு ஒரு இன்றைக்கி 10 ரூபா தேவைன்னா அந்த 10 ரூபா மட்டும்தான் வரும், எச்சா வராது. அவங்களால அந்த சேமிப்பு அப்படிங்கிறது பண்ண முடியாது. அப்போ அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுக்குண்டான வழிமுறைகளை நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க சனி பகவானுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வழிபாடும் பண்ணிட்டு வாங்க. அதை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? கும்பராசிக்கு சித்திரை மாதத்தோடைய பலன்கள். கும்பராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ம சனி முடிஞ்சு அடுத்தது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்கு. இப்போ குடும்பஸ்தானத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி இருக்கிறதுனால நம்ம எதுவுமே பேசலைனாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கட்டாயம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலமாக ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு மாற்றத்தை பண்ணும்போது நீங்கள் என்னென்னா அந்த நிலையிலேருந்து நீங்கள் உயரக்கூடிய வாய்ப்பை இந்த மாதத்தில் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி புதிய முதலீடுகளை போட்டு பெரிய தொழில்களை நம்ம செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து இழப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் முதலீடுகளை நம்ம எதுலேயும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? அது சொத்தாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நான் வீடு வாங்குகிறேன், நான் ஒரு சொத்து வாங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் போகக்கூடாது. சரிங்களா? ஆனால் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் வாங்கலாம். இப்போ வீடு விற்கிறேன், இடம் விற்கிறேன், என்னால் விற்கவே முடியல அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தில் முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்த விற்கலான்னு நீங்கள் விலை பேசுனீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இடம் வந்து விலை முடிஞ்சிடும். ஆனால் வாங்கிறது இந்த மாதத்தில் வேண்டாம். ஏன்னா வாங்கினா கண்டிப்பாக விற்றுருவோம். அதனால் அதை ஏன் தேவையில்லாமல் வாங்கிட்டு மன உளைச்சல் ஆகக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி கடன் சுமைகள் அதிகமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் அந்த கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கடன் எப்பவுமே கும்பராசி பொறுத்தளவுக்கு பெருசாக வாங்க மாட்டாங்க, அவங்க வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த வாங்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பத்துக்காகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்காகவோ ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி செலவு, வீண் விரை செலவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்களும் கவனமாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையும் கவனமாக பாதுகாத்து வரணும். சரிங்களா? இந்த கும்பராசி நேயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாள், அதாவது புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுடைய வழிபாடு, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? மீன ராசிக்கு சித்திரை மாதத்தோட பலன்கள். மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்மசனி ஆரம்பம். தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும், கெட்ட பேர் வரும், மனம் வந்து சலனப்படும்,
எந்த முயற்சி எடுத்தாலுமே அதில் ஒரு தோல்வியை கொடுக்கும். நம்ம முயற்சிகள் வந்து பெருசாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கான செயல்பாடுகள் அங்கே நடக்காது. நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, தேவையில்லாத மன உளைச்சல் ஆயிடுச்சு. அந்த காலகட்டம் இந்த காலகட்டம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நம்ம அந்த பேச்சுவார்த்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறது, ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஆனால் பொருளாதாரம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். எப்பவுமே வந்து கொஞ்சம் சேமிப்பு வச்சுருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க. இப்போ இருக்கிற சேமிப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கரைஞ்சிரும். சரிங்களா? தேவையில்லாமல் செலவு, தேவையில்லாமல் வீண் விரைய செலவுகளை நமக்கு கொடுத்துரும். அதே ஜென்மத்தில் சனி இருக்கும்போது என்னென்னா எல்லாத்துலேயுமே ஒரு சோர்வை கொடுக்கும். எதையுமே ஒரு முழுசாக செய்ய முடியாத ஒரு மன சோர்வை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த சோர்வை மட்டும் நீக்கிட்டு மன தைரியத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக அமையும். அதே சமயத்தில் புதுசாக தொழில் தொடங்கிறது, புதிய முயற்சிகள் எடுக்கிறது, இது எல்லாமே தவிர்த்துக்கலாம். பெரிய முதலீடுகளை போட்டு தொழில் பண்ண வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். மனசில் வந்து பல குழப்பங்கள் ஏற்படும். பெண்களால் ஒரு அவமானங்கள் ஏற்படும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பெண்களுக்கு பெண்களால் ஒரு அவமானம் ஏற்படும். அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களால் ஒரு அவமானம் ஏற்படும். ஒரு கெட்ட பேர் வரும், செய்யாத தப்பை செஞ்சான்னு வரும். அவள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நண்பர்கள் மூலமாக கூட வரலாம். அவங்க செஞ்சுருப்பாங்க, அதுக்கு பலிகடாக நம்ம ஆயிடுற மாதிரி இருக்கும். அதனால் நட்பு விஷயத்துலையா இருக்கட்டும், பெண்கள் விஷயத்துலையா இருக்கட்டும், ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். இந்த மீன ராசிக்காரங்க சனிக்கிழமை காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு சனி பகவான் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.